வணக்கம் குருஜி. இத்தனை நாள் பிரவேச தியானம் எடுக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அப்புறம் டைம் பார்த்து அது ஆஃப் பண்ண வந்ததுக்காக ஃபுல்லாக என்னால் தியானத்தில் உட்கார முடியாது. அப்படியே மேலே போனாலும் இழுத்து பிடிச்சி கீழே வந்து அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். நேற்று கர்ப்பம் ஸ்ரீ எடுத்ததுனால ஃபுல்லாமே இது பண்ணேன். லாஸ்ட்டாக தான் அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். அது என்னாச்சுன்னா சரஸ்வதி அந்த இதாகும்போது வைப்ரேஷன் ஆகும்போது கண் ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே இழுக்குது குருஜி. பயங்கரமாக மேலே இழுக்குது. என்னால் அதை இது பண்ணவே முடியல. நானும் ஜஸ்ட் அது அப்படியே காமாக இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்னாச்சுன்னா கண்ணெல்லாம் பயங்கர பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது இன்னுமே கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பெயின் ரொம்ப அதிகமாக பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்ணெல்லாம் அப்படியே மேலே இழுத்துட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது எந்த மாதிரியானு தெரியல எனக்கு குருஜி. பயங்கர பெயின், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர பெயின் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அது எதனால் குருஜி? ஏன்னா அது ஒன்றும் இல்லை. சடோரி நிலையை முடித்தவங்க, சடோரி தன்மையை அனுபவித்தவங்க, சமாதிக்கு போனவங்க வந்து 2 வருஷம் அது அப்படியே தான் இருக்கும். 2 வருஷம் அந்த ஆனந்தத்தில் தெளிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது கிட்டத்தட்ட என்லைட்மெண்ட் ஆனவங்க மாஸ்டர்ஸும் பார்த்து 2 to 3 வருஷம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஞானிகள் எல்லாமே 2 to 3 வருஷம் சுயநினைவு இல்லாமல் இருப்பாங்க. முழுக்க முழுக்க அந்த சடோரிலே வந்து மயக்கத்திலே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது என்ன யாருன்னு தெரியாது. ஆனால் நம்ம சடோரி அட்டன் பண்ணி போனவங்களுக்கு அவங்க யார் என்னன்னு தெரியும். அவங்க வேலைகள்லாம் செய்வாங்க, கொஞ்சம் உணர்வோடு இருப்பாங்க. இருந்தாலும் இது வந்து அந்த அந்த ஆனந்த உச்சத்துக்கு போய் அடிக்கடி சமாதிக்கு போவோம், அதுவே விரும்பும், அதில் தள்ளப்படுவாங்க. அந்த 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 தன்மைங்கிறனால அது உங்களை அந்த தன்மைக்கே கொண்டு போவோம், இழுத்துட்டு போவோம். அப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்து அதுக்கப்புறம் அந்த சடோரி தன்மையில் இருந்துக்கிட்டு எப்படி நம்ம செயல்படுறது, அந்த தன்மையில் இருப்போம். ஆனால் சமாதிக்கு போக மாட்டோம். நம்ம உணர்வற்ற நிலைக்கு போக மாட்டோம். ஆனால் அந்த உணர்வற்ற நிலைக்கு போனால் என்ன சுகம் கிடைக்குதோ அந்த இன்பத்திலேயே ஆனந்தத்திலே இருப்போம். தொடர்ந்து ஆனால் நம்ம வேலைகளை செஞ்சுட்ருப்போம். அந்த மாதிரியான ஒரு இதுக்கு 2 வருஷம் கழிச்சு வருவோம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு முன்னாடி அந்த பேட்ச்க்கெலாம் கொடுத்தோம். ஆனால் 2 வருஷம் ரொம்ப லாங் பீரியடாக போகுது. அதனால் வந்து நிறைய செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்ய முடியாமல் போயிடும். அது சீக்கிரம் ரெக்கவர் ஆகும்னு சொல்லிட்டு தான் இப்போ கொண்டு வந்து 2 மாதத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். 1.5 வருஷம், 1 வருஷம், 6 மாதம் கொண்டு வந்து இப்போ 2 மாதம் கொடுத்துருக்கோம். சடோரி முடிச்சுட்டா 2 வருஷம் அந்த ஆனந்தத்தை திளைங்க, அந்த ஆனந்தத்தை என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வேகமாக நீங்கள் வந்து விட்னஸை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு விழிப்புக்கு வந்துடுங்க. சடோரி தன்மையோட விழிப்போடு இருந்துட்டு உங்களுடைய இறைவனால் வழங்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. எந்த விதத்துலையும் அட்டாச்மெண்ட்ஸ் ஆகிடாதீங்க. எல்லாத்தையும் விழிப்போடு பாருங்கள். ஆனந்த தன்மையோடு இருந்து விழிப்போடு பாருங்கள். ஏன்னா வெறும் விழிப்போட பார்த்தா ட்ரைனஸ் ஆகிடும். ட்ரை ஆகாமல் இருக்கிறது ஆனந்த நிலையிலேருந்து விழிப்போடு பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்கிறோம். சடோரிங்கிறது அது மனமற்ற நிலை தான், ஒரு ஞானத்தன்மை தான் அது. நீங்கள் உங்களோட சொந்த முயற்சியால் போய் ஞான முடியாமல் குரு சக்தி சேர்ந்து நீங்கள் ஒரு சில உடல் உழைப்பும் அதெல்லாம் போடுறீங்க, போட்டு அந்த ஞானத்தன்மைக்கு போகிறீங்க. அந்த ஞானத்தன்மையை விடாமல் உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்காக தொடர்ந்து கர்மியம் செய்கிறீங்க. 2 வருஷம் அந்த மாதிரி பயணிக்கும்போது அது உங்கள் நிலையாக நின்றுது. நீங்களே அந்த தன்மைக்கு போயிடுவீங்க. ஒரு மாதிரி மாறுதல்கள் ஏற்படும். நீங்கள் சுய ஞானத்துக்கு போவீங்க. அதனால் அப்படி தான் ஏற்படும். கண் மேலே தான் போகும். இது ஒன்றும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு இப்போ ப்ளே பண்ணிட்டு விட்ருங்க. யாரோ ஒருத்தர் ஒரு புதுசாக அந்த கருமையை விட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்கன்னா போட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த நிலையிலே தான் இருப்பீங்க. திரும்ப நீங்கள் வர மாட்டீங்க. வரதுக்கு மனசு விரும்பாது, முடியாது, வரவும் முடியாது. அப்போ எப்படி நாங்கள் உங்களை இயல்பு வாழ்க்கை கொண்டு வர்றது? அதனால தான் நீங்கள் தியானம் நடத்தினாலும் தியானத்தில் கலந்துக்கிட்டாலும் ஒரு வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறாருன்னா, இப்போ நான் தியானம் சொல்லிக் கொடுக்குறாருன்னா எல்லோரும் சமாதிக்கு போகணும். வாத்தியார் சமாதிக்கு போய்ட்டு என்ன வருது? ஒரு கிளாஸ் எடுக்கும்பொழுது கிளாஸில் அட்டன் பண்ணுறவங்க சமாதிக்கு போகலாம். எடுக்கிறவங்களே சமாதிக்கு போய்ட்டா யார் கிளாஸ் எடுக்கிறது, கன்டினியூ பண்ணுறது, முடிக்கிறது? அதனால தான் உங்களே ஸ்க்ரீன்ஷாட் போடுங்கன்னு சொல்கிறது. நீங்கள் அப்படியாவது விழிப்பு நிலைக்கு வரணும். அப்போ நீங்கள் தியானத்தன்மையிலையும் இருக்கணும், விழிப்பாகவும் இருக்கணும். சடூர் நிலை தவிர ஒரு ஆனந்தத்திலையும் இருக்கணும். அதே நேரத்தில் சொக்கி போய் கண்ணு மேலேறி நீங்கள் போய் சமாதிக்கு போயிடக்கூடாது. அந்த சமாதிக்கு போனால் என்ன கிடைக்குதோ அது விழிப்போடு அந்த நிலைக்கு நீங்கள் கொண்டு வரணும். அதுதான் உங்களோட அடுத்த ஸ்டேஜ். அதுக்கான முயற்சி தான் இதெல்லாம். அதனால் நீங்கள் இனிமேல் எப்போ சமாதிக்கு போனாலும் கண் வலி வர தான் செய்யும். வலிக்கும். ஏன்னா உங்களை வந்து இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறோம் நாங்கள், நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்க. அப்படிங்கும்போது அங்கே என்ன அனுபவிச்சிட்டிங்க, முன்னால் 6 மாதம் மேலே அதை அனுபவிச்சிட்டிங்க. அந்த தன்மையை விழிப்போடு இருந்து கண்ணை திறந்த நிலையில் எப்படி அனுபவிக்கிறதுன்னு பாருங்கள். ஏன்னா வாழ்க்கையை கண்ணை திறந்து தான் நடத்தி ஆகணும். கண்ணை மூடிட்டு வாழ முடியாது உங்களால். வாழ்க்கையில் கணவன், குழந்தைங்கள், அம்மா அப்பா, மாமனார் மாமியார், சொந்த பந்தம், சமுதாயம், ஜாதி, மதம், அரசியல், இப்படி ஏகப்பட்டது கலந்துருக்குது இந்த சமுதாயம். எல்லாத்தோடையும் வாழணும், நீ கண்ணை திறந்து தான் வாழ்ந்தாகணும். அப்போ உங்கள் தன்மை பாதிக்கப்படுது. அதனால தான் மனிதன் இந்த மாதிரி சீப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த தன்மை பாதிக்கப்படாமல் நீங்கள் இதில் வாழணும் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை. அதுக்கான பயிற்சி தான் சடோரி கொடுக்குது. அதனால் 2ங்க. ஒன்று அப்படி போய் அந்த சமுதாயத்தில் மாட்டி சீரழிஞ்சு இன்ப துன்பத்தில் மாட்டிக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் போகிறது.
அல்லது சம்மதத்தை விட்டு விலகி ஓடி போய் கண்ண மூடிட்டே இருந்துக்கிறது, சாமியாரா துறவியாக இருந்துக்கிறது. இது ரெண்டுமே தோற்று போனது தான் சமம். ஸோ நம்ம ரெண்டும் நிலை பெற்று இருக்கணும். அந்த தன்மையிலையும் இருக்கணும், ஆனால் துறவறம் போகிறதில்ல, மனிதர்களோட மனிதர்களாக தான் வாழணும். மனித தன்மையில் எதுவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணவும் கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து இல்வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே அந்த துறவி தன்மைக்கு போகிறதுக்கான இதுதான் நடக்குது. அதுதான் விரும்புது நமக்கு. விட்டுட்டு தனியாக இருந்துக்கணும், அப்படியே அமைதியாக இருந்துக்கணும், கண்ண மூடி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு. அது துறவித்தன்மை, எல்லாத்தையும் திறந்துட்டு போகிற தன்மை. ஆனால் நம்ம இல்வாழ்க்கையில் இருக்கிறோம். அப்போ வந்து முரண்பாடு ஆகிரும். இல்வாழ்க்கையில் நமக்கு ஒட்டு வராது. அது ஒரு கஷ்டமாக ஏண்டா வேண்டாம் வெறுப்பாக இருக்கும். அது ஈடுபாட்டோடு செய்ய முடியாத போயிடும். அங்கே தப்பு நடந்து போயிடும். அதனால் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட துறவி, அவ்வளோதான். இல்வாழ்க்கையில் ஈடுபடுற சமுதாயத்தில் இருக்கிற துறவி. துறவி நமக்கு மட்டும் துறவி, மற்றவங்களுக்கு துறவி கிடையாது. மற்றவங்களுக்கு நம்ம சமுதாய வாழ்க்கையில் இருக்கும், நமக்கு நம்ம துறவியாக இருக்கும். ரெண்டுமே பாதிக்காமல் நம்ம வாழ்கிறோம். அந்த ஒரு தன்மைக்கு வரணும். ஆனால் 6 மாதம் ஆகியும் நீங்கள் அந்த மாதிரி போகக்கூடாது. அதனால் வந்து அந்த மாதிரி வழிகள் வரதான் செய்யும். கண் வலி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த வலிக்காகவே பயந்துட்டு போக மாட்டீங்க. அப்படி விட்னஸ் பயிற்சி பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ ஆனந்தத்தை நிலைநிறுத்திக்கிட்டு விட்னஸ் பயிற்சி பண்ணணும். ஆனந்தத்தை தொலைச்சிடக்கூடாது. அதையும் பார்த்துக்கணும். ஆனந்தத்தை நிலைநிறுத்திட்டு விட்னஸ் பயிற்சியில் இருக்கணும். அப்போ நான் வந்து கிளாஸ் எடுப்பேன். அதில் எல்லோரும் சமாதி நிலைக்கு போவாங்க, எல்லோரும் சடோர தன்மைக்கு போவாங்க. நானும் சடோர தன்மைக்கு போவேன். ஆனாலும் நான் விழிப்போடு என்ன நடக்குது, எனக்குள்ள நடக்கிறதையும் பார்த்துட்ருப்பேன். கிளாஸ் அட்டன் பண்ணுற தியானிகள் என்ன பண்ணுறாங்க அதையும் நான் பார்த்துட்டு இருப்பேன். ரெண்டும் தன்மையாக இருப்பேன். அதனால் என்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட முடியும். எப்போ எத்தனை பேர் வராங்க போகிறாங்கன்னு என்னால் பார்க்க முடியும். அந்த தன்மைக்கு வரணும் நீங்கள். அப்போ தான் ஒரு ஆச்சாரிய ரேஞ்சுக்கு எங்களால் உயர முடியும். நம்பிக்கைக்குள்ள இருக்கிறவங்களும் ஆச்சாரியாருக்கான பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். அது மறைமுகமாக சுட்சமாக நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அப்படி தயாரானால் தான் ஒரு ஆச்சாரியாக ஆக முடியும். அப்போ தான் நீங்கள் அந்த தன்மையிலே இருப்பீங்க. அந்த தன்மையிலே இருந்து எல்லாத்தையும் செய்வீங்க, வெளிப்பாடு பார்ப்பீங்க. அப்போ வெளியிருந்து எதுவுமே உங்களை பாதிக்காது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உள்ளேருந்து எதுவுமே உங்களை பாதிக்காது. ஆனால் வெளியிலிருந்த பாதிப்பு உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த நிலைக்கு வந்துட்டிங்கன்னா வெளியிலிருந்து உங்களை எதுவும் பாதிக்க முடியாது, உள்ளேருந்து எதுவும் பாதிக்க முடியாது. ஆனால் நீங்கள் உள்ள வெளியே ரெண்டையும் பாதிச்சிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் உடம்புலேருந்து வர அதிர்வு உள்ளேயும் பாதிக்கும், வெளியிலையும் பாதிக்கும். இந்த நிலையோடு நீங்கள் ஓதிங்கன்னா வெளி பாதிப்பு உங்களுக்கு அதிகமாகும். உள் பாதிப்புலேருந்து தப்பிப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை, நமக்கு உள் பாதிப்பும் வெளி பாதிப்பும் நம்மளை பாதிக்கக்கூடாது. ஆனால் நம்மளோட வைப்ரேஷன் உள்ள வெளியே எல்லா இடத்துலையும் போய் பாதிப்பு உண்டு பண்ணணும். அவன் தான் ஆச்சாரியா. அவங்கள்ட்ட இருக்க தன்மை முன்னால் இருக்க அத்தனை பேர்த்தையும் இப்போ எஃபெக்ட் பண்ணணும். அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணணும். அவனுக்குள்ளேயும் அது நடந்துகிட்டு இருக்கணும். ஆனால் அவன் எதுலேயும் மாட்டாமல் அதிலையும் மாட்டாமல் ஒருத்தருக்கணும். அவன் தான் ஆச்சாரியா. அவனால தான் ஆச்சாரியாக இருக்க முடியும். அவனால தான் ஒரு குருவை வழி நடத்த முடியும். அதனால் இப்போ நீங்கள் 2வது கட்டத்துக்கு போகிறீங்க. அப்படிங்கும்போது அதனால தான் நீங்களே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்கன்னு சொல்கிறது. இன்னொருத்தர் கொடுத்தா நீங்கள் முதல்ல நின்றுவீங்க. அப்போ என்ன, வெளியே உங்களுக்கு பிடிக்காது. பொண்டாட்டி, புருஷன், வாழ்க்கை, போக்குவரத்து, கருமெல்லாம் பிடிக்காது. அமைதியாக கம்முன்னு இருந்துக்கலாம் போயிடும். துறவு வாழ்க்கைக்கு போயிடும். பிடிக்காதுன்னு ஒன்று வரக்கூடாது, பிடிக்கிறதுன்னு ஒன்று வரக்கூடாது. இப்போ உங்களுக்கு 2 இருக்குது. ஒன்று பிடிச்சது இருக்குது, ஒன்று பிடிக்காத இருக்குது. ரெண்டுமே பிடிக்காமல் போகணும், ரெண்டுமே பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருக்குதா பிடிச்சிக்கலையானா ரெண்டும் இல்லாமல் இருக்கணும். அந்த ஒரு வாழ்க்கைக்கு வரணும். ரெண்டுலேயும் இன்பப்பட்டு இருக்கணும், ரெண்டுலேயும் மாட்டிக்கவும் கூடாது. ரெண்டையும் அணிவிப்பான், துறவியாகவும் இருப்பான், இல்வாழ்க்கையிலும் இருப்பான். ஆனால் ரெண்டுமே அவனை பாதிக்க முடியாது. ரெண்டுமே அவன் தான் ரெண்டையும் பாதிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ஒரு தன்மைக்கு வரணும். அதற்கான பயிற்சி தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிரமப்பட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு தன்மைக்கு வரும்பொழுது விட்னஸ் பயிற்சி பண்ணும்போது வந்துடுவீங்க. அது வர வரைக்கும் அந்த கண் வலியெல்லாம் வரதான் செய்யும். இல்லைன்னா நீங்கள் அதில் போய் மாட்டிக்குவீங்களே. அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நல்ல விஷயம் தான். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். ஏற்கனவே 6 மாதம் கடந்துட்டீங்க சமாதியில். அதனால் கொஞ்சம் விழிப்புடன் கூடிய சமாதிக்கு வாங்க. நல்லதும்மா. வணக்கம் குருஜி. எனக்கு அந்த மாதிரியும் கிடையாது. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இருக்கணும். எனக்கு அதுதான் வந்து இதுலேயும் கரெக்டாக போகணும், அதுலேயும் வந்து கரெக்டாக போகணும். அந்த ஒரு இதுதான் வந்து இருந்துகிட்டு இருக்கு குருஜி. அதை கரெக்டாக நம்ம போகணும். எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் இதுலேயும் ஒரேடியாக இதாகிடக்கூடாது, அதுலேயும் இதாகக்கூடாது. ரெண்டுமே ஈக்குவலாக கொண்டு போகணுங்கிறதுல தான் போயிட்டுருக்கு குருஜி. அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது குருஜி. தேங்க்யூ குருஜி. இங்கே உன்னாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கன்னு. நீ பேலன்ஸ் பண்ணுற மாதிரியோ நீ தன் முயற்சியால் நடக்கிற மாதிரிலாம் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். எல்லாம் தானாக நடந்துகிட்ருக்கு. ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா 7 மாதம் 8 மாதம் நடந்துடும். ஒரு சில குழந்தைங்க 1.5 வருஷம் 2 வருஷம்னாலும் நடக்காது. ஆனால் எல்லா குழந்தையும் நடந்து தான் தீரும். அதுக்கு மேலே 2 வருஷம் ஆகி ஒரு குழந்தை நடக்கலைனாலும் ட்ரீட்மெண்ட்டு போவாங்க. ஏதோ சம்திங் ஃபால்ட் இருக்க மாட்டேங்குது, கால் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான். அது வந்து கர்மா பிரகாரம் ஒரு சில குழந்தைங்க நடக்க முடியாமல் போயிடும். அது ரொம்ப ரேர். ஒரு சில குழந்தைங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நடக்கும். அதனால் வந்து நம்ம 8 மாதத்தில் நடக்கிறோமா, 1.5 வருஷத்தில் நடக்கிறோமா, 2 வருஷம் நடக்கிறோமா, இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நடக்கிறோமா, நடக்க முடியாமல் போயிடுறோமா அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் இது. இது எதுவுமே நம்ம அந்த குழந்தைக்கு கையில் எதுவுமே இல்லை. குழந்தையால் முயற்சியால் அது நடக்கலை. குழந்தைக்கு தெரியாது நடக்கணுங்கிறதும். அது தனக்கு நடக்கணுங்கிறது தெரியாமே அதே தவிழ்ந்து படுக்குது, அதே கவுந்து படுக்குது, அதே முட்டி போடுது, அதே நிற்கிது. அது நான் நடக்கணும்னு நினச்சலாம் நடக்கிறதில்ல. தானாகவே உள்ளேருந்து ஒன்று வேலை செய்யுது, தானாகவே செய்யுது.
இல்லை நான் 3 மாதத்துல கவுந்து படுக்கணும், 4 மாதத்துல முட்டி போடணும், 5 மாதம் எந்திரிச்சு நிற்கணும், 8 மாதம் நடக்கணும்லாம் அந்த குழந்தை நினைக்கிறதே கிடையாது. ஆனாலும் தானாக நடக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். உன்னோட முயற்சியால் இங்கே எதுவுமே நடக்கிறது இல்ல. தானாக நடக்கும் எல்லாம் கர்ம பிரகாரம். அது உள்ளேருந்து குரு சக்தி வேலை செய்யும், சப்போர்ட், அவ்வளோதான். தாய் தந்தையர் எப்படி தாய் தந்தையர் எப்படி வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி குரு வந்து சீடர்களை பார்த்துக்குவாங்க, பார்த்து நடக்க வைப்பாங்க. அதுதான் அந்த காலகட்டம் வரும்போது நடந்துடும். அதனால் கவலை இல்லை. உங்களோட அருளால் அது நடந்துகிட்ருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை உணரவும் உணர்றேன். குருவே சரணம். என்ன புண்ணியம் செய்தேனோ